ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக மதுரைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மதுரையிலே ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஸோ அந்த கோயில் தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம உள்ளே என்டர் ஆகும்போது அந்த சைடு உள்ள ரோடு தான் இது. ஸோ பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சந்தை தான் இருக்கும். சந்தைக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ நேராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலோட அந்த தூணெல்லாம் தெரியுதா பாருங்களேன். ஸோ ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. நம்ம வண்டியில் போகும்போதே கொஞ்சம் க்ரௌடாக தான். ஏன்னா அங்கே நிறைய வண்டிகளாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு வண்டியை ட்ரைவ் பண்ணேன். ஸோ அங்கேருந்து ரைட் சைட் கட் பண்ணால் நம்மளுக்கு பார்க்கிங் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. ஸோ நாங்கள் ரைட் கட் பண்ணி இதை போனோம். ஸோ நந்தி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. ஸோ பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா இது செகண்ட் பார்க்கிங். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் இருக்குது. இது செகண்ட் கவர்மெண்ட்டில், அதாவது நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள பார்க்கிங் இது. ஸோ இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 40 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ மற்ற பார்க்கிங் விட இது ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கே நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய கார் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நடந்து வந்தாச்சு. ஸோ இந்த வழியாக நாங்கள் மேலே போனால் ஸ்ட்ரைட்டாக கோயில்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியில் இருந்தாங்க. ஸோ அவங்க பாய் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ எப்படா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மேலே வந்தோன்னே இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மேலே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கோயிலோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 5 to 1, நெக்ஸ்ட்டு 4 to 9. ஸோ நாங்கள் அந்த 4:30 அந்த டைமில் போனதுனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய கடைங்க தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே கடைங்களாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக டாய் ஷாப் தான். அந்த தியா ரொம்ப டாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஸோ இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உள்ளே எந்த ஃபோட்டோஸுமே எடுக்க அலோவ் பண்ணலை. நம்ம போகிற வழியிலேயே ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு வழியாக தான் நம்ம போவோம். ஸோ நம்ம இங்கே இருக்க கோயிலெல்லாம் அந்த கூண்டு வழியாக வெயிட் பண்ணி போகலாம். அது மாதிரி தான் அங்கேயும் போவோம். ஸோ அங்கே பேகு, பர்ஸு எல்லாமே வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம எதுவுமே கொண்டு போக உள்ளே அலோவ் பண்ணவே கிடையாது. ஸோ ஸ்லிப்பர் முதற்கொண்டு அதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சு அதையும் வாங்கிட்டாங்க. ஸோ எல்லாமே இங்கே வச்சு வாங்கிடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, உள்ளே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அது யாரை எடுக்கணும், ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க அமௌண்ட் வாங்கி உடனே நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ போகிற வழியெல்லாம் சிற்பங்கள், நிறையா கோயில் தூண்கள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே என்டர் ஆனோட்டியே அங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ், அப்புறம் 100 ருபீஸ். ஸோ அதுக்கும் மேலேயும் வாங்குற இருக்குது. ஸோ நாங்கள் 50 ருபீஸ் அந்த டிக்கெட்டில் போனோம். ஸோ இன்னொன்று இலவச டிக்கெட்டும் இருக்குது. ஸோ அதுக்கும் லைன் ரொம்ப தூரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டிக்கெட்லேயும் ரொம்ப தூரம் நின்னாங்க. நாங்கள் இன்னும் லேட்டாக போயிருந்தால் ரொம்ப லேட்டாக இருக்கும். நாங்கள் முன்னாடியே போனதுனால கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை நல்லா அழகாக பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவோடு வந்தோம். ஸோ கடையெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகம்தான் நம்ம ஊரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா அந்த கூண்டு இருக்குது. ஸோ அந்த கூண்டுக்குள்ளே தான் நம்மளை 1 by 1 அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய ஜென்ஸ் தனி, லேடிஸ் தனி தான் இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ அந்த கூண்டு வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஸ்டார்டிங் போகும்போது லேடிஸ் தனி, ஜென்ஸ் தனி அனுப்புகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு பாதுகாப்புக்கு அத்தனை பேரும் இருந்தாங்க. ஸோ இந்த கோயிலில் அன்னதானமும் இருக்குது. ஸோ அன்னதானத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் கொடுக்குறதா இருந்தால் அதுவும் நம்ம விருப்பப்படி கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ வேணாலும். ஸோ லைன் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் அங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள். ஸோ ரைட் சைட் ஃபுல்லாகவே கூட்டம் தான். ஸோ நான் போன டைம் இவ்வளோ பேர் இருந்தாங்க.
ஸோ இதுக்கு மேலே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ இதுதான் என் லாஸ்ட் வீடியோ. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் போயிட்டு தரிசனம் பாருங்கள். ஸோ நாங்கள் வெளியே எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.